வெல்கம் டு Tutor தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்ல ட்ரீ செட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பேசிக்கலி நம்ம எந்த சினாரியோல ட்ரீ செட் போவோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஷார்ட் பண்ணணும் அப்படின்றப்ப தான் வந்து நம்ம ட்ரீ செட் கலெக்ஷன் வந்து சூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ட்ரீ செட்ல வந்து எப்படி இந்த சார்ட்டிங் ஒர்க் ஆகுது அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். பை யூசிங் கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ். பேசிக்கலி கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ் தான் வந்து டிஃபால்ட் இன்டர்ஃபேஸ் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ஸை ஷார்ட் பண்ணுறதுக்கு. பட் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதுதான் வந்து கம்பேரேட்டர் இன்டர்ஃபேஸ். ஸோ கம்பேரபிள் இன்டர்ஃபேஸ் இருக்கிறப்ப நம்ம ஏன் கம்பேரேட்டர் இன்டர்ஃபேஸை போகணும் அப்படின்னா கம்பேரபிள் இன்டர்ஃபேஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரபிள் இன்டர்ஃபேஸை நீங்கள் பர்டிகுலர் எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஷார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப எந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். சே எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ல நம்ம மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் இருக்கும், லைக் ஐடி, நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அதில் பர்டிகுலர் ஒரு காலமை வச்சு தான் பேராமீட்டர் வச்சு தான் நம்மளால ஷார்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம நேமை வச்சு ஷார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கான லாஜிக் எழுதுவோம். பட் சம் ஃபியூச்சரில் வந்து நம்ம ஐடியை வச்சு ஷார்ட் பண்ணோம். அகைன் we need to rewrite this student object. இதுதான் இதில் இருக்கிற ஒரு பாட்டில் நெக். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்தது தான் பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டர் இன்டர்ஃபேஸ். ஸோ கம்பேரேட்டர் இன்டர்ஃபேஸில் என்ன ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்னா நீங்கள் எந்த பர்டிகுலர் பேராமீட்டரை வச்சு நீங்கள் ஷார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பேரேட்டரை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கம்பேரேட்டரை நீங்கள் உங்கள் ட்ரீ செட் கிரியேட் பண்ணுறப்ப பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பேரேட்டர் அப்ளை ஆகும். ஸோ எக்ஸாம்பிள், உங்கள் சினாரியோவில் நீங்கள் மல்டிபிள் கம்பேரேட்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் பை யூசிங் நேம், ஐடி, இமெயில் ஐடி, இந்த மாதிரி மல்டிபிள் பேராமீட்டரை வச்சு நீங்கள் ஷார்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கம்பேரேட்டர் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோஃபார் நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் வந்து எப்படி தியரிட்டிக்கலாக பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்த்தோம். பட் ப்ரோக்ராமில் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து கண்டினியூஸாக பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ செட்டில் எப்படி கம்பேரேட்டர் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணுறது அப்படின்றது கிளியராக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸில் எப்படி வந்து ஒரு கம்பேரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணதை யூஸ் பண்ணிக்கிற போகிறேன். ஸோ பேசிக்கலி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேம், ஐடி தான் இருக்குது. அதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர்லாம் வந்து இருக்குது. ஃபைன், அவ்வளோதான் சிம்பிளாக. மற்றபடி டூ ஸ்ட்ரிங் இது தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இதை தான் வச்சு நம்ம எப்படி கம்பேரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எப்படி வந்து ஒரு கம்பேரேட்டர் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு செட்டை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து அந்த செட்டில் வந்து வேல்யூஸை வந்து ஆட் பண்ணிட்டேன். பட் இந்த வேல்யூஸை இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கம்பேரேட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கம்பேரேட்டர் வந்து 2 waysல வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அனானிமஸ் இன்னர் கிளாஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லேம்டா எக்ஸ்பிரஷன் வச்சு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அனானிமஸ் கிளாஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கம்பேரேட்டர் இன்டர்ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அனானிமஸ் இன்னர் கிளாஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றது. ஓகே, கம்பைல் ஆகிட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிரியேட் பண்ணியிருக்கோன்னா கம்பேரேட்டர் எந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் பண்ண போகிறோம், இது வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான். அடுத்து நியூ கம்பேரேட்டர் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரேட்டர் அப்படின்ற இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கம்பேர் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான். ஸோ இதை வந்து நம்ம இங்கே அனானிமஸ் கிளாஸாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இங்கே வந்து அதுக்குரிய டெஃபினிஷனை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்கலி இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து கம்பேர் பண்ணுறோம். இந்த கேஸில் வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்கிற நேமை வச்சு கம்பேர் பண்ணுறோம். ஃபைன், இப்போ வந்து ஒரு கம்பேரேட்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த கம்பேரேட்டரை வந்து நம்ம இந்த செட்டுக்கு வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த கம்பேரேட்டரை வந்து இந்த செட்டுக்கு வந்து பாஸ் பண்ணனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இது வந்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து ஷார்ட் ஆகும். அதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் அந்த செட்டில் ஆட் பண்ணுறப்ப நம்ம வேறு ஆர்டரில் ஆட் பண்ணுறோம். பட் நம்மளுக்கு ஃபைனலாக நம்ம அந்த செட்டை ஆஃப்டர் ஆடிங் நம்ம அதை வந்து எங்கே அக்சஸ் பண்ணுறோமோ நம்மளுக்கு வந்து ஷார்ட்டட் ஆர்டரில் வந்து கிடைச்சிரும். இதுதான் வந்து கம்பேரேட்டரை யூஸ் பண்ணுறது. பட் இன்கேஸ் ஆஃப் கம்பேரபிள் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்லேயே வந்து நம்ம அந்த கம்பேரபிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்குரிய லாஜிக்கை எழுதணும். அடுத்து இப்போ இந்த கம்பேரேட்டர் நம்ம பார்த்தது வந்து அனானிமஸ் இன்னர் கிளாஸை வந்து பார்த்தோம். இதவே வந்து நம்ம லேம்டா எக்ஸ்பிரஷனாக வந்து மாற்றலாம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாற்றிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் வந்து இது வந்து ஐடிக்காக பண்ணியிருக்கோம். பட் பிட் சிமிலர் டு நேம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இதே
அப்ரோச் தான். பட் நம்ம லேம்டா எக்ஸ்பிரஷன் வச்சு பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து இங்கே டிஃபரன்ஸு. நீங்கள் லேம்டா எக்ஸ்பிரஷன் வச்சு பண்ணுறப்ப என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஓவர் ரைட் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி லேம்டா எக்ஸ்பிரஷனாக வச்சு பண்ணிடலாம். லேம்டா எக்ஸ்பிரஷனை எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து இங்கே போடணும். எக்ஸாம்பிள் வந்து இந்த கேஸில் வந்து நம்ம 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து லேம்டா ஆப்ரேட்டர் ஆர் ஆரோ ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன இம்ப்ளிமெண்டேஷன் லாஜிக், இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் லாஜிக், அதை இங்கே எழுதியிருக்கோம். அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுறது தான் லேம்டா எக்ஸ்பிரஷனோட மெயின் அட்வான்டேஜ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஒரே ஒரு லைனில் இருக்கனால நம்ம வெறும் ஒரு லைன்லேயே முடிச்சிட்டோம். பட் மல்டிபிள் லைனில் வந்து உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ளவர் பிரேஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2 கம்பேரிட்டர் இருக்குது. இப்போ இந்த 2 கம்பேரிட்டர் இருக்கனால நம்மளுக்கு என்ன ஃப்ளெக்சிபிலிட்டினா, உங்களுக்கு எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணுமோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வந்து நேமை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். நான் இப்போ வந்து ஐடியை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். எந்த இடத்துல நேம் வச்சு ஸ்டார்ட் பண்ணணுமோ அங்கே அந்த கம்பேரிட்டர் பாஸ் பண்ணிக்கலாம். ஐடி வச்சு பண்ணுறப்ப அந்த கம்பேரிட்டர் பாஸ் பண்ணிக்கலாம். பட் இன் கேஸ் ஆஃப் கம்பேரபிள் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நம்மகிட்ட கிடையாது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஐடியை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஐடியை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து 1 2 3 4 அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகணும். நான் ரன் பண்ணி காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ணுற ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 3 4 2 பண்ணுறோம். பட் நம்மளுக்கு அதில் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அக்சஸ் பண்ணுறத பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஐடியை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் வந்து கம்பேரிட்டர் யூஸ் பண்ணுறது. அதே போல் கம்பேரிட்டர்லையுமே நீங்கள் வந்து அசெண்டிங் டிசெண்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த கம்பேரிட்டரை வந்து எடுத்து விட்டுறேன். நம்ம இந்த ஐடி கம்பேரிட்டரில் வந்து நீங்கள் இதுவே வந்து டிசெண்டிங்கில் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுற ஆப்ஜெக்டை மாற்றிட்டா போதும். ஃபஸ்ட்டு வந்து S2 ஓட ஐடி பதிலாக S1 மாற்றணும், S1 பதிலாக S2. இந்த மாதிரி நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அசெண்டிங் ஆர்டர்லேருந்து டிசெண்டிங்காக மாறிடும். அவ்வளவுதான், சின்ன சேஞ்ச் தான். இப்போ இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குன்னா ஐடியை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் 4 3 2 1 அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ட்வீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வேஸில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு சின்ன சேஞ்ச் தான் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். லாஜிக் வந்து மாற்றிட்டோம். ஸோ இந்த லாஜிக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ நம்மளோட இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 4 3 2 1 இந்த ஆர்டரில் தான் ஐடி பிரிண்ட் ஆகணும். ஸோ அகைன் நான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம இன்சர்ட் பண்ணுற ஆர்டர் வேறு. பட் ஆஃப்டர் நம்ம எப்போலாம் அந்த ட்ரீசெட்டில் ஆட் பண்ணுறப்பே நம்மளுக்கு சார்ட்டிங் வந்து பேக்ரவுண்டில் நடந்துடும். பேஸ்ட் ஆன் த கம்பேரிட்டர் நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இவ்வளோ தான் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ப்ரோக்ராமில் பேசிக்கலி நம்மகிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இந்த செட்டில் வந்து ஆட் பண்ணுறோம் டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்ஸை. பட் நம்ம வந்து இதில் கம்பேரிட்டரை யூஸ் பண்ணி எப்படி சார்ட்டிங் லாஜிக் அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். பட் பேசிக்கலி கம்பேரிட்டரில் அட்வான்டேஜும் பார்த்தோம். நம்ம மல்டிபிள் கம்பேரிட்டர் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். பட் கம்பேரபிளில் இந்த மாதிரி பண்ண முடியாது. அதே போல் கம்பேரிட்டரில் அனானிமஸ் கிளாஸ் அண்ட் லேம்டா எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தோம். பட் லேம்டா எக்ஸ்பிரஷன் தான் வந்து மோஸ்ட் ரீசன்ட் சின்டாக்ஸு. ஸோ அதனால் கோயிங் ஃபார்வர்டு வந்து நீங்களும் லேம்டா எக்ஸ்பிரஷன் பேஸ்ட் லாஜிக்ஸே எழுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் அண்ட் கண்டென்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் திரும்பவும் சந்திக்கிறேன்.